ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தை கிருத்திகை. நாம் வந்து முருகனுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். இன்னிலேருந்து 6வது நாள் வந்து தைப்பூசம். இன்னிலேருந்து நான் வந்து விரதம் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து நாம் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் என்ன வேணுமோ செஞ்சு வைக்கலாம். பால் பாயசம், சக்கரை பொங்கல், அது மாதிரி சந்தன அபிஷேகம் செஞ்சுக்கலாம். எது நம்மளால் முடியுதோ செஞ்சுக்கலாம். சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், குங்கும அபிஷேகம், தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், எது வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விரதத்தை இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். நாம் வந்து கண்டிப்பாக ஒரு வேளை உணவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பால் பழம் எடுத்துக்கோங்க. நாம் வந்து இந்த விரதத்தை பக்தியோடு மேற்கொண்டோம்னா நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். நாம் வந்து முருகனையும் வேலையும் பன்னீர்லேயே நீராடிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் போட்டுட்டு செவ்வரளி பூ இருந்தால் போடுங்க, கிடைக்கலனா சிகப்பு நிறப்பூவை நாம் முருகனுக்கு சாத்தலாம். ரோஸ் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். தைப்பூசத்தன்று நாம் வந்து 6 நெய் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைனா ஒரு நெய் தீபமாவது நாம் வந்து ஏற்றி வைக்கணும். நாம் அன்றைக்கு பிரசாதமாக பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், இல்லைனா 6 வகை சாதம், இல்லைனா வந்து தேனும் தினை மாவில் ஏதாவது செஞ்சு வைக்கலாம்.